சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னோட வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முத்துவை பார்க்கறதுக்காக முத்து கீழே வேலை செய்கிறவங்களாம் வராங்க. முத்துக்கு மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணுறாங்க. முத்து எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் முதலாளி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இந்த வாரம் ஓட்டின கலெக்ஷன் காசு கொடுத்துட்டு போகலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கலெக்ஷன் காசு எடுத்து கொடுக்குறாங்க. முத்து அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்து இதை நீங்கள் போனஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பரவாயில்லையே முத்து, கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட இவ்வளோ சீக்கிரம் போனஸ் கிடைக்காது, ஆனால் நீ கொடுக்குறேன்னு சொல்லி ரவி சொல்லுவாங்க. ஒரு பக்கம் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பார்த்தீங்கன்னா வயிற்றுச்சலாக இருக்கும். வந்தவங்க எல்லாமே முத்துவை பார்த்து ரொம்பவே பெருமையாக பேசுவாங்க. முத்து மாதிரி ஒரு முதலாளி எங்களுக்கு கிடைச்சது ரொம்பவே பெரிய அதிர்ஷ்டன்ற மாதிரி பேசுவாங்க. முத்துவை மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் சார்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட சொல்லுவாங்க. அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்படுவார், அதை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவார். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. அண்ணாமலையை மீனாவை பார்த்து, உன்னாலதாம்மா முத்து இந்த நிலைமையில இருக்கான், நீ இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது, எனக்கு மரியாதை கொடுப்பானே கண்டி இவ்வளோ பொறுப்பாக அவன் இருந்ததில்லை, நீ வந்ததுக்கப்புறம் தான் அவன் இவ்வளோ பொறுப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும் அது என்னமோ உண்மைதான்ப்பா, மீனாவில் தான் நான் இந்த நிலமையில இருக்கேன், மீனா இல்லைனா என்னால் இவ்வளவும் சாதிச்சிருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, அவர் இல்லைனா என்னால் இதெல்லாம் சாதிச்சிருக்க முடியாது, அவரால் தான் இப்போ நான் ஒரு சங்கத்தில் தலைவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே ரவி, 2 பேரும் விட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை, புருஷன் பொண்டாட்டின்னா அப்படி தான் இருக்கணும், 2 பேரும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாம் பார்த்து மனோஜுக்கும் விஜயாவுக்கும் ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. என்னம்மா முதலாளின்றாங்க, நான் கூட ஒரு பெரிய ஷோரூமுக்கே முதலாளி, இதெல்லாம் அப்பா கணக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வீட்டுக்கு வராரு. என்ன ப்ரோ இவ்வளோ டென்ஷனாக வரீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அந்த டீலர் கால் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆளுக்கு இதே வேலையாக போச்சு, அடுத்த ஸ்டாக் எப்போ போடுவோன்னு கேட்குறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பழைய பாய்க்கை செட்டில் பண்ணாமல் புதுசாக ஸ்டாக் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு இன்றைக்கி 3 டெலிவரி இருக்குது, நான் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன், ஆனால் அவர் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்குற விஜயா, என்னதான் மனோஜ் நீ பண்ணிட்டு இருக்க, ஒன்றும் இல்லாதவனே முதலாளி ஆகிட்டான், நீ என்னடானா இன்னும் அதே இடத்துல நின்றுட்டுருக்க, பாட்டி வளர்த்தவனே சாதிச்சு காமிக்கிறான், உன்னை நான் வளர்த்த, நீ இன்னும் எவ்வளோலாம் பண்ண வேண்டியது இருக்குது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒன்றும் தெரியலம்மா, எனக்கே புரியலம்மா, எனக்கு தான் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சொல்கிறாங்க. இவனும் சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வராங்க. விஜயா பார்த்தீங்கன்னா பார்வதியோட வீடியோ பார்த்துட்டு இருப்பா. உடனே ஸ்ருதியும் ரவியும் வரும்போது 2 பேரையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, பார்வதி வீடியோ போடுறாளா, அதில் நிறைய சம்பாதிக்கிறாளாமே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அத்தனை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது சொல்லி தெரியாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியும், அது ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும், இது வந்தாலே நம்ம அதை சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படின்னு சொல்லித்தாமான்னு சொல்கிறாங்க. சரி நான் சொல்லித்தரேன், ஆனால் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு அதில் பாதி ஷேர் தரணும் அப்படின்றாங்க. சரி தரேன், சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய அவங்களுக்கு எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி தராங்க. முத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட, என்னப்பா அம்மா அடுத்த வேலையா, இல்லைடா அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா ஷோரூம் போகிறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்லேருந்து 35,000 எடுத்தேன் சார், அதில் 10,000 அலவன்ஸ்க்கு எடுத்துட்டேன், பேலன்ஸ் 25,000 இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்டே கொடுக்குறாங்க. கேஷ்லாம் கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தான் இருக்குது சார், வேணா எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சந்தோஷ் கூப்பிட்டு, இந்த கேஷ் எடுத்துகிட்டு போய் ரோஹிணி கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்குறாங்க. அதை கோர்ட்டில் சொல்லியிருக்காங்களே மாதம் 25,000 கொடுக்கணுன்ட்டு, அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போலப்பா, போன வாட்டி நான் போய் கொடுத்ததுக்கு ஏன் மனோஜ் வந்து கொடுக்க மாட்டாரான்னு கேட்டாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, போய் கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் போல, நீயே போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே வேலை செய்கிற பொண்ணு மூலியமா ரோஹிணி எங்கே இருக்காங்கன்னு கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் கால் பண்ணி கேட்குறாங்க. நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிட்டுருக்கேன், நாளைக்கு நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், அங்கே வந்து மனோஜை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து ரூமில் பூ கட்டிகிட்டு இருப்பாங்க. முத்து வருவாங்க. என்ன மீனா கீழே உட்காந்து காட்டுற, மேலே உட்காந்து காட்டுறது தானே, பெட்டு மேலே எப்படிங்க உட்காந்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை பார்த்தீங்களா எவ்வளோ ஆர்வமாக ஆன்லைனில் வீடியோ போடுறதெல்லாம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நானும் கவனித்தேன், அவங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக அது போட்டு அவங்களுக்கு ஹிட் ஆச்சுன்னா எனக்குமே ரொம்ப சந்தோஷம்னு முத்து சொல்கிறாங்க. அப்படியே என்னோட எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்தடுத்து வரும் சுவாரஸ்யங்களையும் விறுவிறுப்புகளையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.